சார் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இப்போ தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த மத தலைவர்களை ஆட்டைய போடுறது, அடுத்த மத கட்சியினுடைய கொள்கை ஆட்டைய போடுறது, அடுத்த கட்சி ஆட்டைய போடுறது, அடுத்த கட்சி எம்எல்ஏ ஆட்டைய போடுறது, இதுதான் உங்களுடைய வேலை. ஜெயலலிதா ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா முழு நேரம் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒருபோதும் அவர் தீவிர பற்றாளராக இருந்திருக்காரு. 35 வருஷம் கூட இருந்த சசிகலா அவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. லியாக்கத் அலி கான் அப்படின்னு ஒரு திரைப்பட வசனகர்த்தா, அவர் அதிமுகவில் இருக்கிறார். ஹஜ் கமிட்டி தலைவர் பதவி எனக்கு கொடுங்க கேட்கிறார். அப்போ ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், நீங்க பிராக்டிஸ் இஸ்லாமியரா 5 வேளை தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் போட்டால் தான் சரியா இருக்கும். நான் உங்களுக்கு வேற ஒரு பதவி தர்றேன், அதுக்கு வேற ஆளை அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை போட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஜெயலலிதா அவர்கள் ஆன்மீகத்தின் மீது, அடுத்த மதத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஜின்றீங்க, எம்ஜிஆர் ஜின்றீங்க, விஜயகாந்த் ஜின்றீங்க. உங்களுக்கு தலைவர் கிடையாதா? நீங்கள் கடந்த 10 வருஷமா இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்க, உங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லுங்க, உங்களுடைய தலைவர்களை சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, ஏன் நீங்க ஜெயலலிதாவை கையில் எடுத்து பேசுறீங்க? அப்ப அதிமுகவை நீங்க கையில் எடுக்கணும். அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வரணும். இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறோம். 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டதனுடைய விளைவு தான் அதிமுகவினுடைய இந்த நிலைமை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இப்போ தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி தானா? இல்லை, இந்துத்துவவாதி ஆன்மீகவாதி இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகவாதியாக இருக்கிறவர்கள் தான் இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள். அவர் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அந்தந்த மதத்தை வழிபடக்கூடியவர்கள் ஆன்மீகவாதி. இந்துத்துவவாதி அப்படின்னா அது வேற ஒரு அர்த்தம் இருக்கு. தான் மட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இந்துத்துவாங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் அப்படிங்கிறது எல்லாரும் கண்கூட பார்க்குறோம். அந்த வரிசையில் ஜெயலலிதாவை சேர்க்குறாங்க. ஜெயலலிதா ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. அதுக்கு நிறையா காரணங்கள், நிறையா சம்பவங்களை சொல்லலாம். லியாக்கத் அலி கான் அப்படின்னு ஒரு திரைப்பட வசனகர்த்தா, கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை படங்கள்லாம் அவர் தான் வசனம் எழுதுவார். அவர் அதிமுகவில் இருக்கிறார், சேர்ந்துட்டார், அதிமுகவில் இருக்கிறார். அப்போ ஜெயலலிதா அவர்கள்ட்ட சந்திச்சு, எனக்கு அதிமுக பயணப்பட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்குறப்ப என்ன செய்றாரு, நான் ஹஜ் கமிட்டி தலைவர் பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜெயலலிதாவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு சினிமா சார்ந்தவர், சினிமா துறையை சார்ந்தவர், நீங்கள் பிராக்டிஸ் இஸ்லாமியராக 5 வேளை தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தரை போட்டால் தான் சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு வேற ஒரு பதவி தர்றேன், அதுக்கு வேற ஆளை அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை போட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஜெயலலிதா அவர்கள் ஆன்மீகத்தின் மீது, அடுத்த மதத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு மதத்தை எப்படி எப்படி நம்பிக்கையாக பார்க்குறாரோ அதே மாதிரி அடுத்தவருடைய மதத்தையும் அந்த மன உணர்வுகளையும் பார்க்கக்கூடியவர்கள். ரெண்டாவது ஒரு சம்பவம், ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கட்சி நிர்வாகி ஒரு இஸ்லாமியர் தான். அவர் அடிக்கடி சென்னை வருகிற பொழுது இந்த தர்காவில் போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் ஜெயலலிதாட்ட கொடுக்குறப்ப நின்று இறங்கி வாங்கி அவருடைய பூஜை அறையில் வச்சுக்கிட்டு வரோம் ஜெயலலிதா. அந்த மாதிரி எல்லா மதத்தையுமே சரிசமமாக மதிக்கக்கூடியவர்கள், எல்லா மத உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர் ஜெயலலிதா. அப்படி எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய ஆன்மீகவாதியாக இருந்தாங்கன்னா எதற்காக ராமர் கோவில் கட்டுறதுக்கு இங்கேருந்து செங்கல் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லணும்? ஏன்னா அங்கே பாபர் மசூதியை இடிக்கிறப்போ இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடியவங்களோட பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க எப்படி ஆன்மீகவாதி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறேன்? இல்லை, நீங்கள் சொல்கிற கணக்குகள் எல்லாமே 90களுக்கு பிறகு இருந்த கணக்குகள். 98க்கு ஒரே ஒரு முறை ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அதில் இருந்து அவங்க எடுத்த முடிவு என்னென்னா, இனிமேல் என் வாழ்நாளில் சாகிற வரை பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. கடைசி வரை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணாங்க. ஏன்னா ஒரு முறை அதை அவங்க செய்த தவறு, அந்த தவறுக்காக இப்போ ஒரு இடங்களில் பகிரங்கமாக நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் பிஜேபியோடு எந்த காரணத்துக்கு கொண்டும் கூட்டணி கிடையாதுனாங்க. அதனுடைய விளைவு தான் 2014 மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தலில் போட்டி போட்டாங்க. மோடிகளை அன்றைக்கி பரவலாக இந்தியா முழுக்க அடித்தப்போ கூட தமிழ்நாட்டில் அவரால் 2 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்க முடியல. தருமபுரியில் அவருடைய கூட்டணி கட்சியான பாமகவினுடைய வேட்பாளர் அன்புமணி ராமதாஸும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் ஜெயித்தார். மிச்சப்படி யாருங்க பெருசாக மோடியா லேடியாங்கிறதுக்கு அர்த்தமாக எப்படி இன்னொரு கருத்து இருக்குது அப்படின்னா, இவங்களும் ஒரு பார்ப்பன சமூகம், அவர் பார்ப்பன சமூகம் இல்லாத ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிற மாதிரி கருத்தில் இப்படி 2 பேரும் நான் தான் பெருசு எப்படினாலும் அப்படிங்கிற இதில் தான் மோடியா லேடியா அப்படிங்கிற இதே சொன்னேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. இல்லை, அதை இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறது யார்? இந்துத்துவாவினுடைய அடையாளமா, இந்துத்துவாவினுடைய முகமுடிக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, இந்து மத கடவுளுக்கு, இந்து மத வழிபாடுகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தானே அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு?
இப்போ ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா எல்லா மதத்தையுமே வந்து அவங்க ஒரே சரிசமமாக பார்த்தாங்க. எல்லா மதத்தையும் தன் மதம் போல் பார்க்கக்கூடியவர்கள் உண்மையான ஆன்மீகவாதி. எல்லா மதத்தையும் காட்டிலும் என் மதம் தான் பெருசுன்னு பேசுகிறவன் அவன் இந்துத்துவவாதியாக இருக்கட்டும், மற்ற முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், மற்ற எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், என் மதம் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வாதிகள். அது இந்துத்துவவாதியாக இருக்கட்டும், இஸ்லாமியவாதிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவவாதிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த வாதிகள் எல்லா மதத்தையும் தான் மதம் போல் மதிக்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி. தமிழ்நாட்டில் காலங்காலமாக அப்படி தான் இருக்குது. மதுரை ஆதீனம்னு ஒரு ஆதீனம் இருந்தார், இப்போ இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீலாது விழா கூட்டங்கள்லாம் இஸ்லாமியர்களுடைய மீலாது விழா கூட்டம் நடத்துவாங்க. அதில் பூரா வந்து தொடர்ந்து பயணப்பட்டவர், தொடர்ந்து பேசினவர். அப்போ மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மடாதிபதிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அப்படி உள்ள ஒரு பூமியில் நீங்கள் இந்துத்துவவாதி அப்படின்னு ஜெயலலிதாவை முத்திரை குத்துறது வந்து முதலில் தவறு. ரெண்டாவது, இவர்களுக்கான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அதை கேட்டு நீங்கள் ஓட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்கல்ல. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா ஜின்றீங்க, எம்ஜிஆர் ஜின்றீங்க, விஜயகாந்த் ஜின்றீங்க. உங்களுக்கு தலைவர் கிடையாதா? நீங்களும் இப்போ கடந்த 10 வருஷமாக இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்கள், உங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லுங்கள், உங்களுடைய தலைவர்களை சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை. இப்போ அடுத்த மத தலைவர்களை ஆட்டைய போடுறது, அடுத்த மத கட்சியினுடைய கொள்கை ஆட்டைய போடுறது, அடுத்த கட்சி ஆட்டைய போடுறது, அடுத்த கட்சி எம்எல்ஏ ஆட்டைய போடுறது, இதுதான் உங்களுடைய வேலை. அப்போ உங்களுக்குன்ற தனியான ஒரு சித்தாந்தம் கொள்கையெல்லாம் இல்லை. உங்கள் சித்தாந்தத்தை, உங்கள் கொள்கையை மக்கள் முன்னால் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை மக்கள் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இந்து மதத்தினுடைய முக்கிய படாதிபதியாக இருந்தவர் சங்கராச்சாரியார் வந்து ஜெயலலிதா தான் கைது பண்ணாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் வந்து அவங்களை கைது பண்ணி உள்ளே வச்சார். யார் அப்போ இந்து மதத்தினுடைய அடையாளமாக அப்படின்னு பேசப்பட்டவர் அவர். அப்போ ஜெயலலிதா ஏன் உள்ளே வச்சாங்க? அப்போ சனாதனத்துக்கு ஜெயலலிதா எதிரானவங்க தானா? கண்டிப்பாக எதிரானவங்க தான். அப்போ சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி திமுகலேருந்து குரல் கொடுக்குறப்போ அதிமுக வந்து அந்த டைமில் அமைதியாக இருந்ததுக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவே கிடையாது. இன்றைக்கி அதிமுக பல்வேறு பிரிவுகளாக ஜாதியாக பிரித்து கிடக்கு. நீ அதிமுக மேலேருந்து ஒரு பக்கம் ஆட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக இன்றைக்குள்ள நிலைமை. சனாதனம்னா என்னங்கிறத ஒரு பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்துத்துவவாதிகள் சொல்கிறதுனா ஒட்டுமொத்த இந்து மத வழிபாடே சனாதனங்கிறாங்க. கிடையவே கிடையாது. எந்த வழிபாட்டு முறைகளுக்கும் எதிரானது கிடையாது. சனாதனம்ங்கிறது மனிதனை ஒவ்வொரு தலையில் பிறந்த ஒருத்தன், சூத்திரன் காலில் பிறந்தவன், அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் சனாதனம் எதிர்ப்பாக பேசுகிறாங்க ஒழிய, இவங்க அதை ஒட்டுமொத்தமாக இந்து மதத்துக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். ஆன்மீகம் வேறு, இந்துத்துவா வேறு. ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர் ஜெயலலிதா. அவர் ஒருபோதும் இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன அர்த்தம், என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அது ஒரு வே ஆஃப் லைஃப் தான் தவிர மத தீவிர மதவாதம் கிடையாது இந்துத்துவாங்கிறதுன்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து வேறு மாதிரி இருக்குது. ஜெயலலிதா அவர்களும் ஆன்மீகவாதியாக இருந்தவர். டெய்லி காலையில் இருந்துச்சு காயத்ரி மந்திரம் ஓதக்கூடியவர்கள், தொடர்ந்து எல்லா கடவுளையும் வழங்கக்கூடியவர்கள், பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவர்கள். அவர் ஆன்மீகவாதி. மதத்தின் பெயரால் ஒரு மனிதனை தாக்குகிறவர்கள் அவர்கள் தீவிரவாதி. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. உடனே நம்ம இந்து சொன்னால் இந்துத்துவவாதியான்னு கேட்கக்கூடாது. எந்த மதத்தில் எந்த மதத்தின் பெயராலும் ஒடுக்குமுறைக்கு ஒரு மனிதனை ஆளாக்குறான்னா அவன் தீவிரவாதி. இதுதான் வித்தியாசம். பசுவதை தடை சட்டம், மதமாற்றம் தடை சட்டம்லாம் வந்து அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஒரு காலத்தில் அவங்க தவறு செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஜெயலலிதா சில தவறுகளை செய்தாங்க. அந்த தவறுகளுக்காக பகிரங்கமாக திருத்திக்கிட்டாங்க. ஒரு மனிதன் தவறு செய்யாத மனிதன் கிடையாது. எதிர்ப்புகள் வந்த பிறகு திருத்திக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம் போராடினாங்க? ஒரு இடத்துக்கு மேலே போராடியும் கூட அவங்க செஞ்சாங்கல்ல. தவறுகள் செஞ்சாங்க, ஓகே. ஆனால் தவறுகள் செய்யறதுக்கு அவங்க உண்மையாகவே அந்த ஹிந்துத்துவாவை இருக்க போய் தானே அவங்க அந்த மாதிரியான சட்டங்களே முதல்ல போடணும். இல்லை, ஒரு காலத்தில் அவர்கள் அப்படி இருந்தாலும் கூட மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதை மாற்றிக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி என்ன நடக்குது இந்தியாவில்? இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி குத்துச்சண்டை வீராங்கனைகள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டு அவங்க பேசக்கூடிய மனசு இல்லையே. மணிப்பூரில் இன்றைக்கி வரைக்கும் கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஏன் அவங்க பார்க்க மனசு இல்லையே? அப்போ ஒரு தவறுகள் நம்ம அறியாமல் செஞ்சுட்டோம், இல்லை ஒரு கொள்கையில் ஈர்க்கப்பட்டு செஞ்சிட்டோம்னா கூட அது தவறுன்னு தெரிகிற பட்சத்தில் அது திருத்திக்கிட்டாங்கல்ல. கடைசி வரைக்கும் பிஜேபி உள்ளே விடலைல்ல. அப்போ இன்றைக்கி பிஜேபி நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து ஜெயலலிதாவை கையில் எடுத்து பேசுகிறீங்க? அப்போ அதிமுகவை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வரணும். இதில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறணும். 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டதனுடைய விளைவு தான் அதிமுகவினுடைய இந்த நிலைமை. இன்றைக்கி மறைமுகமாக வந்து இன்றைக்கி பிஜேபி பல அதிமுக ஆட்கள் வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்க தாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இதே ஜெயலலிதா அவர்களை தான் அண்ணாமலை என் தாயை காட்டில் அவங்க பெரிய ஆளுன்னு பேசினார். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த கட்சி தொண்டர்கள் பெருசாக தெரியுதா? ஆன்மீகவாதி வேற, இந்துத்துவவாதி வேறங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்துத்துவவாதிங்கிறத தன்னுடைய மதம் மட்டும்தான் பெருசு,
மற்றவர்களாம் எனக்கு நாங்கள் கீழே தான், அதன் பேரால் அக்ரூவம் பண்ணுறது, அராஜகம் பண்ணுறது, மாட்டுக்கறி வச்சிருக்கணும் அடிக்கிறது, தாடி வச்சிருக்கணும் கொள்வது, இதுதான் அந்த தீவிரவாதம் பேசுகிறவர்கள் தான் அந்த தீவிரவாதிகள். ஆனால் ஆன்மீகவாதிங்கிறவர் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய மதத்தையும் எல்லா மனித உரிமைகளையும் உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு கொள்கையில் இருந்தவர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா வந்து முழு நேரம் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒருபோதும் அவர் தீவிரவாதியாக இருந்ததில்லை, தீவிர பற்றாளராக இருந்தது கிடையாது. 35 வருஷம் கூட இருந்த சசிகலா அவர்களே எதிர்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ஜெயலலிதாவை அந்த முத்திரை குத்த பார்க்குறாங்க, இறந்து போன தலைவர்கள் தன் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. அப்போ இவர்களுக்கு உண்டான கொள்கையோ, இவர்களுக்கு உண்டான சித்தாந்தத்தையோ, இவர்களுக்கு உண்டான தலைவர்களையோ இங்கே சொல்லி இவர்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அருகதை கிடையாது, ஆளும் கிடையாது. அதை இவர்கள் ஜெயலலிதாவை பயன்படுத்திக்கிறாங்க, விஜயகாந்தை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான மறைந்த தலைவர்கள், செல்வாக்கு மிக்க தலைவர்களை தன் பக்கம் இழுத்து தன்னுடைய கட்சியை இங்கே வழிபடுறதுக்கு பயந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவர்களுடைய அரசியல் ஒருபோதும் ஏற்படாது. அதிமுக தொண்டர்களை அவங்களோட வசம் எடுத்துக்கிறதுக்கு அதுதான் காரணம். இப்போ என்னென்ன பக்கத்தில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கான், ட்ரெயினில் ஒரு ஓரமாக உட்காருறது, தள்ளி 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 வந்து அவனை தள்ளி விட்டு அவன் சேரில் மொத்தமாக உட்காந்துருது. அந்த வேலையை தான் பார்க்க போகிறாங்க. இப்போ ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறாங்க, அப்புறம் அதிமுகவை கையில் எடுப்பாங்க, அதிமுகவை ரெண்டாக பிடிப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஒரே ஒரு முறை தான் ஜெயலலிதா அவங்களோட கூட்டணி வச்சாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்களை உள்ளே விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நம்ம பிஃபோராகவே அவங்க யோசித்து அதை உடனே காலி பண்ணாங்க. அதனால் கடைசி வரைக்கும் அதிமுக உள்ளே விடவே இல்லை, கூட்டணி வச்சுக்கல. இன்றைக்கி அவர் மறைந்த பிறகு அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குது, அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் தன் பக்கம் அபகரிக்கணுங்கிற வேலையை இன்றைக்கி செய்கிறாங்க. அதுக்காக தான் ஜெயலலிதாவை இவர்களுடைய போர்வை அவர் மேலே போத்துறாங்க. இவர்கள் என்ன கொள்கையில் இருக்காங்களோ, என்ன சித்தாந்தத்தில் இருக்காங்களோ, அதை கொண்டு போய் ஜெயலலிதா மேலேயும் போடுறாங்க. ஆனால் அதை இப்போ ஜெயலலிதா கூட இருந்த பழையவர்கள், அந்த கட்சியில் இருக்கிற சீனியர் நிர்வாகிகள்லாம் அதை மறுக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களையும் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர்களுக்கு தேவை இங்கே இருக்கக்கூடிய மறைந்து போன செல்வாக்குள்ள தலைவர்கள், அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள். இன்றைக்கு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.